சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. Was not Abraham our father justified by work when he had offered Isaac his son upon the altar? James 2:21. మన పితరుడైన అబ్రహాము తన కుమారుడైన ఈసాకును బలిపీఠము మీద అర్పించినప్పుడు అతడు క్రియల వలన నీతిమంతుడని తీర్పు పొందలేదా? యాకోబు గ్రంథం 2వ అధ్యాయం 21వ వాక్యం. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தும் பொழுது கிரியையினால் அல்லவே நீதிமானாக்கப்பட்டான். யாக்கோப்பு 2:21. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் ஆபிரகாமின் புத்திரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் ஆபிரகாமை போல கிரியையினால் நம்மை காண்பிக்கிறோமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவன் மீது வைத்த அன்பை பாருங்கள். தன்னுடைய கிரியையினாலே 25 ஆண்டு காலங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட குமாரனை பலி கொடுக்க கடந்து செல்கின்றார். அதை பார்த்த ஆண்டவர் அதை தடுத்தது மட்டுமல்ல, அவர் கிரியையினாலே தன்னை காண்பிக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டார். நாம் இன்று எப்படி செயல்படுகின்றோம்? ஆரம்பத்தில் கொண்ட அன்பு இன்று நம்மிடத்தில் இல்லாமலே போய்விட்டது. தேவனுக்கு செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்ற நினைவுகளும் நம்மை விட்டு முற்றுமாய் குறைந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றிக்கொண்டு கிரியையினாலே நாம் தேவனிடத்தில் கிட்டிச் சேருவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.